ஜெய் பீம் திரைப்படம் 1993ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க உண்மைச் சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இயக்குனர் டி.ஜே. ஞானவேல் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு மிக முக்கியமான சமூக நீதி படைப்பாகும். மனித உரிமைகளுக்காகவும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் எவ்வித தடையுமின்றி போராடிய வழக்கறிஞர் சந்துரு பின்னாளில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நடத்திய ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு வழக்கின் முழுமையான கதைக்களம் விரிவான பத்திகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. இருளர் மக்களின் எளிய வாழ்வும் சாதிய கட்டமைப்பும். திரைப்படம் தொடங்கும்போதே சிறையிலிருந்து விடுதலையாகும் கைதிகளை சாதி வாரியாக பிரித்து விளிம்புநிலை சாதியினரை மட்டும் பழைய பொய் வழக்குகளில் மீண்டும் கைது செய்யும் காவல்துறையின் கொடூரமான நடைமுறையை காட்டி கதைக்குள் நம்மை அழைத்து செல்கிறது. கடலூர் மாவட்டத்தின் ஒரு கிராமத்தில் வசிக்கும் ராஜாகண்ணு மற்றும் செங்கனி இருவரும் இருளர் இனத்தைச் சேர்ந்தவர்கள். செங்கல் சூளையில் வேலை செய்வது, வயல்வெளிகளில் எலிகள் மற்றும் பாம்புகளை பிடித்து விவசாயிகளுக்கு உதவுவது ஆகியவையே இவர்களின் பிரதான தொழில். தங்களுக்கு சொந்தமாக நிலமோ நிரந்தர வீடோ சாதிச் சான்றிதழோ இல்லாத நிலையிலும் உழைப்பை மட்டுமே நம்பி மிகவும் அன்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் செங்கனி இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருக்கிறாள். பொய் வழக்கும் காவல் நிலைய கொடூரங்களும் கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவரும் செல்வந்தருமான ஒருவரின் வீட்டில் பாம்பு புகுந்துவிட அதை ராஜாகண்ணு தனது திறமையால் லாவகமாக பிடித்துக் கொடுக்கிறார். அடுத்த நாள் அந்த செல்வந்தரின் வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போகின்றன. வீட்டிற்கு வந்து சென்ற ராஜாகண்ணு மீதே சந்தேகம் விழுகிறது. அந்த நேரத்தில் ராஜாகண்ணு செங்கல் சூளை வேலைக்காக வெளியூர் சென்றிருக்கிறார். வழக்கை விரைவாக முடித்து காட்டுவதற்காக காவல் உதவி ஆய்வாளர் குருமூர்த்தி மற்றும் காவலர்கள் ராஜாகண்ணுவின் வீட்டிற்குள் நுழைந்து கர்ப்பிணியான செங்கனியையும் ராஜாகண்ணுவின் உறவினர்களான மொசக்குட்டி, இருட்டப்பன் மற்றும் ராஜாகண்ணுவின் சகோதரியையும் காவல் நிலையத்திற்கு இழுத்துச் சென்று சித்திரவதை செய்கின்றனர். வெளியூரிலிருந்து திரும்பி வரும் ராஜாகண்ணுவை காவலர்கள் கைது செய்கின்றனர். செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் சொல்லி ராஜாகண்ணு, மொசக்குட்டி, இருட்டப்பன் ஆகிய மூவர் மீதும் கொடூரமான 3ஆம் தர காவல் சித்திரவதை அரங்கேறுகிறது. எத்தனை முறை கொடூரமாக அடித்தாலும் செய்யாத தப்பை நாங்க செய்யல சாமி என்று ராஜாகண்ணு கூறும் இடம் அதிகாரத்திற்கு எதிரான எளிய மக்களின் அறச்சீற்றத்தையும் நேர்மையையும் வெளிப்படுத்துகிறது. காணாமல் போன கணவனும் செங்கனியின் தவிப்பும். கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு ஒரு நாள் காலை காவல் நிலையத்திற்கு செல்லும் செங்கனியிடம் ராஜாகண்ணு உள்ளிட்ட மூவரும் காவல் நிலையத்தின் ஜன்னலை உடைத்துவிட்டு தப்பித்து ஓடிவிட்டதாக காவலர்கள் பொய் கூறுகின்றனர். தன் கணவன் எங்கோ உயிரோடுதான் இருக்கிறான் என்று முழுமையாக நம்பும் செங்கனி கர்ப்பிணி என்றும் பாராமல் காடு, மலை, கிராமமாக அலைந்து தேடுகிறாள். காவலர்கள் செங்கனியை மிரட்டுவதும் சாதிப் பெயரைச் சொல்லி அவமானப்படுத்துவதுமாக இருக்கின்றனர். இந்தச் சூழலில் இருளர் இன மக்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியை மைத்ரா செங்கனியின் பரிதாப நிலையை பார்த்து உதவி செய்ய முன்வருகிறார். வழக்கறிஞர் சந்துருவின் வருகையும் ஹேபியஸ் கார்பஸ் வழக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனித உரிமைகளுக்காகவும் தொழிலாளர்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் கட்டணம் எதுவும் வாங்காமல் வாதாடும் நேர்மையான வழக்கறிஞர் சந்துருவை ஆசிரியை மைத்ரா சந்திக்கிறார். செங்கனியின் கதையை கேட்கும் சந்துரு, இது சாதாரண வழக்கல்ல, காவல்துறையின் கொடூரமான அதிகார துஷ்பிரயோகம் என்பதை புரிந்து கொள்கிறார். உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஹாபியாஸ் கார்பஸ் பெட்டிஷன் தாக்கல் செய்கிறார். சட்டவிரோதமாக காவல்துறை அல்லது பிறரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு நபரை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த கோரும் அரசியலமைப்புச் சட்டம் வழங்கும் சிறப்பு உரிமையே இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவாகும். நீதிமன்ற அறையில் சட்ட போராட்டம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் காவல்துறைக்கு ஆதரவாக வாதாடுகிறார். ராஜாகண்ணு, மொசக்குட்டி, இருட்டப்பன் மூவரும் காவல் நிலையத்திலிருந்து தப்பித்து கேரளாவுக்கு சென்று விட்டதாக காவலர்கள் சாதிக்கின்றனர். அதற்காக அவர்கள் கேரளாவில் வேலை செய்வதாக பொய் சாட்சிகளையும் போலி கடிதங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றனர். ஆனால் காவலர்கள் சமர்ப்பித்த கடிதங்களில் உள்ள கையெழுத்து மற்றும் தபால் முத்திரைகள் போலியானவை என்பதை சந்துரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறார். காவல் நிலையத்தின் வருகை பதிவேடு மற்றும் கைதிகளின் பதிவேடுகளை ஆய்வு செய்து அதில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களை அம்பலப்படுத்துகிறார். வழக்கு மூடி மறைக்க உள்ளூர் காவல்துறைக்கு தொடர்பிருப்பதால் நேர்மையான ஒரு மூத்த அதிகாரியை கொண்டு சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்று சந்துரு நீதிமன்றத்தில் கோருகிறார். ஐ.ஜி. பெருமாள்சாமியின் விசாரணையும் வெளிவந்த உண்மைகளும். நீதிமன்றம் நேர்மையான காவல்துறை அதிகாரி ஐ.ஜி. பெருமாள்சாமி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறது. சந்துரு மற்றும் பெருமாள்சாமி இருவரும் இணைந்து நடத்தும் விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிவருகின்றன. தப்பித்து ஓடியதாக கூறப்பட்ட மொசக்குட்டி மற்றும் இருட்டப்பன் ஆகியோரை காவலர்கள் கேரளாவில் உள்ள ஒரு தோட்டத்தில் கொத்தடிமைகளாக அடைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். காவல் நிலையத்தில் நடந்த கொடூரமான தாக்குதலில் ராஜாகண்ணுவின் விலா எலும்புகள் உடைந்து அவர் காவல் நிலையத்திலேயே இறந்துவிட்டது தெரியவருகிறது. இந்த கொலையை மறைக்க காவலர்கள் ராஜாகண்ணுவின் சடலத்தை பாண்டிச்சேரி எல்லையில் உள்ள சாலையில் வீசி அதை அடையாளம் தெரியாத லாரி விபத்து மரணம் என்று ஜோடித்தது அம்பலமாகிறது. பிரேத பரிசோதனை செய்த மருத்துவரை மிரட்டி பொய் சான்றிதழ் வாங்க காவலர்கள் முயற்சி செய்ததும் தடயவியல் ஆதாரங்கள் மூலம் ராஜாகண்ணுவின் எலும்பு முறிவுகள் லாரி விபத்தால் ஏற்பட்டவை அல்ல, கடுமையான லத்தியடி மற்றும் பூட்ஸ் கால்களால் மிதித்ததால் ஏற்பட்டவை என்பதும் நீதிமன்றத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படுகிறது. அதிகாரத்தின் பேரம் வி.எஸ். செங்கனியின் தன்மானம். உண்மை வெளிவரத் தொடங்கியதும் வழக்கை வாபஸ் பெறச் சொல்லி செங்கனிக்கு காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகளிடமிருந்து பெரும் அழுத்தமும் பல லட்சம் ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. ஆனால் குடிலில் வாழும் அந்த ஏழை பெண்
எனக்கு காசு வேணாம், என் புருஷனை கொன்னவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் என்று பணத்தை உதறித் தள்ளிவிட்டு நீதிக்காக உறுதியாக நிற்கிறாள். செங்கனியின் இந்த நேர்மையும் தைரியமும் சந்துருவின் சட்டப் போராட்டத்திற்கு மேலும் வலிமை சேர்க்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பும் படத்தின் முடிவுரையும். அனைத்து ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் பரிசீலித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்குகிறது. கொலை குற்றம் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவல் உதவி ஆய்வாளர் குருமூர்த்தி மற்றும் தொடர்புடைய காவலர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றனர். செங்கனிக்கு அரசு ரூ. 10 லட்சம் இழப்பீடும், பாதிக்கப்பட்ட மற்ற இருவருக்கு ரூ. 3 லட்சம் இழப்பீடும் வழங்க உத்தரவிடப்படுகிறது. மேலும் செங்கனி மற்றும் அவளது குடும்பத்திற்கு நிரந்தர வீடும் நிலப்பட்டாவும் வழங்க அரசுக்கு உத்தரவிடப்படுகிறது. விளிம்பு நிலை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக காவல்துறை நடத்தும் அத்துமீறல்களை தடுக்க புதிய வழிகாட்டுதல்களும் உருவாக்கப்படுகின்றன. வழக்கு வெற்றிகரமாக முடிந்த பிறகு சந்துரு தனக்கு கொடுக்கப்பட்ட எந்த பரிசையும் பணத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் செங்கனியின் கண்ணியமான வாழ்க்கையையே தனது வெற்றியாக பார்க்கிறார். படத்தின் இறுதி காட்சியில் செங்கனியின் மகள் சந்துருவைப் போலவே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து செய்தித்தாள் வாசிப்பது போன்ற காட்சி இடம்பெறும். இது கல்வியும் சட்ட அறிவும் மட்டுமே விளிம்பு நிலை மக்களின் அடிமை தலையை உடைக்கும் ஆயுதம் என்ற அம்பேத்கரிய சிந்தனையை ஆழமாக பதிவு செய்து படத்தை நிறைவு செய்கிறது.